கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் வந்துட்டு நமக்கு லக்கேஜ் பேக். இந்த லக்கேஜ் பேக்கில் வந்துட்டு நம்ம இந்த லக்கேஜ் பேக் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம். இப்போ இந்த லக்கேஜ் பேக்லேயே ஒரு சேர் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம அதை எங்கேயாவது போயிட்டு யூஸ் பண்ணுறப்ப அது இழுத்து விட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பேக் வந்து நிறையா பேக் இருக்கிறப்ப எது நம்ம பேக் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 20-30 பேக் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரே மாதிரி 2-3 பேக்கில் தான் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று அது உள்ளே இருந்தாலுமே அந்த பேக் எங்கே இருக்குங்கிறத நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ கீழே வந்து வீல் எல்லா பேக்லையும் இருக்குது, எல்லா லக்கேஜ் பேக்லையும் இருக்குது. அதுபோல் மோட்ரு வச்சோம்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஹெவி வந்து இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தோம் இது இது வந்து நமக்கு இது மாற்று வழியாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ லக்கேஜ் பேக் இருக்கான ஒரு ப்ரோட்டோடைப் வந்து இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு சேர், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக எங்கேயாவது போகும்போது இதை வந்து உட்காரதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து இழுத்து விட்றப்ப இது வந்து நம்ம சேர் மாதிரி யூஸ் ஆகிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்து இதை நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு மோட்டர் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஹெவி லக்கேஜாக இருந்தாலும் நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கு அது வந்து மோட்டார் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். அதாவது இழுத்துட்டு போகிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இது வந்து நகரும். இங்கே இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து இங்கேருந்து மூவ் ஆகும். இது வந்து நமக்கு 2 சைட்லேயும் வந்து மோட்ரு கொடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம இந்த பேக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி இதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பேக் இங்கே இருக்குன்னா நம்மக்கிட்ட ஒரு ரிமோட் ஒன்று இருக்கும். அந்த ரிமோட்டை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரெஸ் பண்ணுறப்ப நான் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த பேக் வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சவுண்டு கொடுக்கும். அதை வச்சு நம்ம அந்த பேக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ. இதே மாதிரி ட்ரிபிள் RTC ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் இன்னும் நிறையா கான்செப்ட் எதுவும் பண்ண போகிறோம். உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருந்ததுனால அதை சொல்லுங்கள், ரெடி பண்ணுவோம்.